உங்களுக்கு என்னன்னா காங்கிரஸ் என்ற அடிப்படை புரிந்து கொண்டாலே போதும். இந்த நாட்டுல எவனுமே அடிமை இருக்கக்கூடாதுன்னு போராடின கட்சி இந்த கட்சி. எவனுக்கு அடிமையா இருக்காது. வேற எங்க பேசலாம் சொல்லுங்க. இல்ல தனிப்பட்ட முறையில சரிங்க சார், சொல்லிட்டீங்கல்ல. தமிழ்நாட்டுல மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குன்னு யார் சொன்னா? பொதுவெளியில சொன்னாரா இல்ல ரூம்குள்ள சொன்னாரா? தமிழ்நாட்டுல காமராஜ் ஆட்சி நடக்கு சொன்ன அயோக்கியன் யாரு? அவன் பொதுவெளியில சொன்னானா தனியில சொன்னானா? எங்களுக்கு உத்தரவிட எவனாலும் முடியாது. நான் தான் சொன்னேன், காங்கிரஸ் சுதந்திர சிந்தனையாளர் கூடாரம். மகாத்மா காந்தி தெய்வ நிலையில் இருக்கிற போது கூட இதே தமிழ்நாட்டில் இருந்த நம்முடைய தலைவர் காமராஜ் தொண்டராக அவர் பேசுகிற போது நீ பேசியது தவறு என்று சொன்னது வரலாற்றில் இருக்குது. தேர்தல் நடக்கிற போது அவர் எடுத்த முடிவு அதுக்கு பின்னாலே வந்து வரலாற்றை பார்த்தால் தெரியும். காங்கிரஸ்காரன் என்பவன் அந்த காங்கிரஸ் கட்சியை தெரிந்து புரிந்து உணர்ந்து கொள்கையை தெரிந்த எவனும் அப்படி பேச மாட்டான். அப்படி பேசுகிறவன் எவனும் காங்கிரஸ்காரனை இருக்க மாட்டான். உங்க மூலமா நான் கேட்கிறேன், காமராஜை பற்றி கேவலப்படுத்துகிற போது, காந்தியை பற்றி கேவலப்படுத்துகிற போது அதை பற்றி கேட்காமல் இதை பற்றி சொன்னால் அவருக்கும் காங்கிரசுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அவரே அறிவித்துக் கொள்வதாக அர்த்தம். ஜனநாயகம் போலீஸ் வந்து தடுக்குன்னு சொன்னாங்க. ஏதோ அது பேப்பர்ல பார்த்தேன், நீங்க தான் சொல்லணும். ஏன் சார் நான் ஒண்ணு சொல்றேன் சார், திரும்பி என்ன சொல்றேன்னா, நான் காங்கிரஸ்காரனா இருக்க வேண்டுமா என்பதற்கு நான் இதை சொன்னாதான் புரியும். நான் இந்த கட்சியில 68 மெம்பர் ஆனேன். 71 தேர்தலே மேல 4 கேஸ், 72 திருச்சியில ஒரு போராட்டம் நடக்கிறது 5-6 கேஸ். இப்படி வாழ்நாள் முழுக்க அடிபட்டு உதப்பட்டு காங்கிரஸ் வந்திருக்கோம். அவர்கிட்ட போய் கேளுங்க எப்ப காங்கிரஸ் வந்தாரு, யாருக்கு சொல்லணும்னு கேட்டு. ஏதா வேண்டாம் இருக்கட்டும் சார், ஏதா வேண்டாம் இருக்கட்டும். நான் ஒரே வாரத்தில் முடிச்சுட்டேன். எங்களுக்கு யாரும் உத்தரவிட முடியாது. காங்கிரஸ்காரன் சுதந்திர சிந்தனையாளர், அவன் தான் காங்கிரஸ்காரன். அவனை யாரும் அவனும் அடிமையாக மாட்டான், வேற யாரும் அடிமையாக்க மாட்டான். கட்சி தலைமை சொல்லிட்டு அப்புறம் பேசிக்கிறோம். இல்ல சார், தலைமை கிட்ட நாங்க இந்த கருத்துல எடுத்துட்டு போறோம். தனிப்பட்ட முறையில இந்த கருத்துக்களை கூறுங்க சார். நான் பொதுவெளியில கூறி ஒரு முதல்ல கேட்டேன், மனுநீதியோட ஆட்சி நடக்கு யார்கிட்ட சொன்னார்? பொதுவில் தானே சொன்னாரு. அவருக்கு மட்டும் தான் உரிமை இருக்கா? இந்த விவகாரம் கூட்டணி ஏதோ வேண்டாம் சார் பேச மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்களும் இதே எண்ணத்தோட தானே இருப்பாங்க. இப்பதாங்க தெரியுது காங்கிரஸ் வளர்க்கறதுக்கு அவங்க இருக்காங்கன்னு. நான் ஒரு நிமிஷம் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். திமுக ஆட்சி, குறிப்பாக ஜெயலலிதா ஆட்சி தான் மிக மோசமான ஊழல் ஆட்சி. திமுக சொல்லுச்சா? அந்த ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சரா இருந்த ராஜகண்ணப்பட இருந்து, KKSR இருந்து, ரகுபதியில இருந்து, உங்க இந்த ஊர்ல இருக்க பாபு இருந்து 10 பேர் மந்திரியா இருக்காங்களா? இதே முதலமைச்சர் கரூர்ல, எங்க ஊர் குளித்தலையிலையும், தமிழ்நாட்டுடைய வரலாற்றிலேயே இவ்வளவு மோசமான ஒரு ஊழல் பேர்வழி கிடையாது, இவரை விடவே கூடாது அப்படின்னு யாரை சொன்னாரு? செந்தில் பாலாஜி. அவரை மந்திரியாக்குனாங்களா? இவங்களால ஊழல் பேர்வழி இவனை விட மோசமான ஆளே இல்லை என்று சொல்லவங்களெல்லாம் மந்திரியாக்கலாம். அது தப்பு இல்லை. ஆனா எந்த தப்பும் எங்க மேல சொல்லேன்னாலும் காங்கிரஸ்காரனை விடக்கூடாது. இதுக்கு ஆழமான செய்தி ஒன்னே ஒண்ணை மட்டும் சொல்லிடுறேன். தமிழ்நாடு முழுக்க எங்க ஊர் வந்து குளித்தலை சட்டமன்றத்துக்குள்ள இருக்கு. குளித்தலை ஒரு நகராட்சி, 2 டவுன் பஞ்சாயத்து. ஒன்னு மேட்டுமருதூர்னு பேரு, இன்னொன்னு நங்கவரம்னு பேரு. அந்த மேட்டுமருதூர்ல ஒரு சீட்டு கொடுக்க மாட்டேன்னாங்க. குளித்தலையில ஒரே ஒரு வார்டு கொடுக்கறேன்னாங்க. நங்கவரத்துல ஒரே ஒரு வார்டு கொடுக்கறேன்னாங்க. அந்த நங்கவரத்துல எங்க கிராமம் வரும். அது ரிசர்வ் வார்டு. அந்த வார்டுல சொன்ன உடனே ஒரு MA படிச்ச ஒரு பையன், அவங்க அப்பா என்னுடைய நண்பர், அவங்க தாத்தா தீவிர காங்கிரஸா இருந்தவர். இந்த பையன் MA முடிச்சுட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தான். உங்க அப்பா தாத்தா எல்லாம் இருந்த கட்சிடா, நீ வந்து நின்றான்னு சொல்லி நான் கொஞ்சம் பணமும் கொடுத்து நிக்க சொன்னேன். அவனுக்கு எதிராக ஒருவனை நிறுத்தி 5 லட்சம் ரூபாய் கொடுத்து அவனை தோற்கடிக்கணும். அவனை தோற்கடிக்கலான்னு நீ ஊர்ல இருக்க முடியாது என்று செந்தில் பாலாஜி செய்தது நான் குற்றம் சொல்றேன். குளித்தலையில் அதே மாதிரி போட்டியோட போடுற ஒரே ஒரு வார்டு கொடுத்து அதையும் தோற்கடித்தாங்க. நீங்க விசாரிச்சுங்க, தமிழ்நாடு முழுக்க அத்தனை. எங்கேயாவது கொடுக்கிற சீட்டே 1-2. ஒரு கட்சி பலமாக இருக்குன்னா MLA MP வரல, கீழே இருக்கக்கூடிய ஊராட்சி பஞ்சாயத்து அதுல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான் கட்சியுடைய பலம். எங்கேயுமே யாரும் வந்துவிடக் கூடாது. கொடுக்கறது 15 அல்லது 35 சீட்டு இருக்கிறத 1 கொடுப்பாங்களாம், அதையும் தோற்கடிப்பாங்களாம். அவங்கதான் வளர்க்கிறாங்க. நீங்க சொன்னீங்கன்னா நான் ஒன்னும் பதில் சொல்லுவேன். கூட்டணியில இருக்கும்போது நேரடியா குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அப்ப கூட்டணியில இருந்து வெளியேறலாம் அப்படின்னு ஒரு பகுதி. இல்ல நீங்க சொல்றது தப்பு. கூட்டணி ஆட்சி இருந்தாதான் எப்போதும் கூட்டணி நடக்கும். கமிட்மெண்ட் இருக்கு.
மற்றபடி கூட்டணி தேர்தலுக்கான ஏற்பாடு தான். தயவு செய்து ஊடகவியலாளர்கள் சரிவாக புரிஞ்சு. சார் உங்களுடைய இந்த கருத்தை அடுத்த கட்டமா எப்படி எடுத்துட்டு போக போறீங்க? அடுத்த கட்டம் எங்களுக்கு அகில இந்திய தலைமையிட்ட நாங்க கடுமையா ராகுல் காந்தி 13ஆம் தேதி தமிழ்நாடு வராரு. அவரை சந்திக்க எதனா ஏற்பாடு இருக்கா? சொல்றேங்க, டெல்லியில போய் எல்லாரையும் பார்த்து பேச போறாங்க. இங்க வர்றாரு பேசுறாங்க. டெல்லியில போய் எங்களுடைய கருத்தை பகிரங்கமா சொல்லுவோம், வெளிப்படையா சொல்லுவோம். எங்களுக்கு தெளிவாக நம்பிக்கை இருக்கிறது, திடமான நம்பிக்கை இருக்கிறது. எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு டெல்லி தலைமை நல்ல முடிவெடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். பேசுறதுக்கான காரணம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து இப்ப தாவேகாவுல இருக்கு. அவர் ஆட்சியில அதிகாரம் உங்க கற்பனைக்கெல்லாம் உங்க கற்பனைக்கு நான் 144 போட முடியாது. உங்க கற்பனைக்கு நான் 144 போட முடியாது. அது உங்க விருப்பம். நாங்க எங்க உரிமைக்காக போராடிங்களோ, நீங்க அதுக்கு ஒரு காரணம் சொல்றீங்க. விஜயை போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரியான நீங்க தயவு செஞ்சு சொல்றேன், என்ன யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாவது பேசுங்க. நான் யாரு, அவருக்கு எனக்கு என்ன தொடர்பு உங்களுக்கு தெரிஞ்சா பேசுங்க, இல்லைன்னா இப்படி கேட்காது. அவங்க தாய் மாமன் பெரிய பாடகர், 35 ஆண்டுகள் என் நண்பர். அவரும் நானும் பேச என்ன இருக்கு? ஏன் முதலமைச்சர் போய் மோடியை பார்க்கலையா, அமித்ஷா பார்க்கலையா? அப்ப இந்த கேள்வி கேட்டீங்களா? தயவு செஞ்சு இப்படி எல்லாம் கேட்க. மாநில தலைமையை மாற்ற போறதா உங்க கோரிக்கையை நீங்க டெல்லியில் சொல்லுங்க. மாற்ற போறதா ஒரு தகவல் தெரிஞ்சிருக்கா? எனக்கு தெரியல. இது வரணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்ல? உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க தெரிஞ்சிருந்தா விவரமான ஆளு, அது உண்மையா தான் இருக்கும். சார் மாற்று கருத்து சொன்னாதான் சார் கட்சி, இல்லன்னா அடிமை கூடாரம். எதை சொன்னாலும் ஓகே பாஸ்னா அது கொள்ளை கூட்டம். காங்கிரஸ் கொள்ளை கூட்டமும் இல்ல, அடிமை கூடாரம் இல்ல. கருத்துக்களை சுதந்திரமா சொல்லுவோம். அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கோம். எங்க அகில இந்திய தலைமையிடம் சொல்ல போகிறோம். அது விரைவில் நல்ல முடிவை எடுக்கும். உங்களுக்கு நல்ல செய்தி வரும். வணக்கம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.